அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், நான் வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து நான் பாயாசம் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சத்து ரொம்ப அதிகமாக உள்ளதுங்க இது. டே நம்ம தினமும் சேர்த்துக்கிட்டா அவ்வளோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்க. உடம்பு எடையும் குறையும். நம்ம ஈஸியாக நம்ம செய்யலாம். காமிக்கிறேன் பாருங்கள். கவுனி அரிசி ஒரு கப் வச்சுருக்கேன். இது வந்து நான் கழுவி லைட்டாக தான் கழுவணும். ரொம்ப இதாக கழுவக்கூடாது. 2 3 வாட்டி கழுவக்கூடாது. அதில் உள்ள சத்துலாம் போயிடும். லைட்டாக கழுவி நான் வந்து இந்த குக்கரில் நான் வறுத்துக்கிறேன். நெய் 1 ஸ்பூன் போடுறேன். பசு நெய் போடுறேன். நல்ல ஃப்ளேவர் வரும் பசு நெய் போட்டால். 1 கப் கவுனி அரிசியை நான் போட்டு அதிலேயே வறுத்துக்கணும். நைட்டு ஃபுல்லாக சில பேர் ஊற வச்சுக்குவாங்க. இது அவ்வளோ ரொம்ப நேரம் வேகும். அதனால் இப்போ நீ செஞ்சு பாருங்கள். நைட்டு ஊறப்படுத்த தேவையில்லை, உடனே செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். பொரியுது பாருங்கள், பொரிய வச்ச மாதிரி பொரியுது பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வறுக்கணும். இப்படி செஞ்சால் நம்ம உடனே செஞ்சு சாப்பிட்றலாம். நான் செய்கிறது பாயாசம். கஞ்சி மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்பு எடை ரொம்ப குறையும் இது இப்படி சாப்பிட்டா, கஞ்சி மாதிரி சாப்பிட்டா. இன்னொரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிக்கிட்டு ஆற வச்சு நம்ம வந்து மிக்சியில் நல்லா குருணை பதத்துக்கு அரைச்சிருந்துருவோம். நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி குருணை மாதிரி நான் அரைச்சிருந்துருக்கேன். இப்படி தான் இருக்கணும். இது திருப்பி குக்கரில் போட்டுடலாம். இப்போ வந்து 1க்கு 2 நான் 2 கப்பு நான் தண்ணி வைக்கிறேன். 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி வைக்கிறேன். தேங்காய் பால் வேறு ஊற்றணும், அதனால் நான் 2 கப்பு வச்சுருக்கேன். லைட்டாக நான் உப்பு போடுறேன். மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து வேக விட்டால் போதும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி 10 முந்திரி இருக்கும் போட்டிருக்கேன். திராட்சை 1 மேச கரண்டி போட்டிருக்கேன். நம்ம அடிக்கடி இந்த கருப்பு அரிசி கவுனி அரிசிலாம் நம்ம சாப்பிட்ணுங்க. உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். டாக்டருக்கு போகணுன்னு அவசியம் வராது இந்த கஞ்சி அடிக்கடி நம்ம எடுத்துக்கிட்டால். மகாராஜாங்களாம் இது சாப்பிடுவாங்க. அப்போ உள்ள சாதாரண மக்களும் சாப்பிடக்கூடாதுன்னு ரூல்ஸை போட்டிருந்தாங்களாம். அந்தளவுக்கு இது ரொம்ப சத்துள்ள அரிசி இது. வறுப்பட்டுருச்சு. முந்திரி திராட்சை எடுத்து வச்சுக்குவோம். பாருங்கள், நல்லா வெந்துச்சு பாருங்கள். 3 விசில் தான் வச்சேன். நல்லா வெந்துச்சு பாருங்கள். நம்ம முழு அரிசியாக போட்டிருந்தா இவ்வளோ இந்த அளவுக்கு வேகாது. நம்ம குருணல் ஆக்கி போட்டதுனால சீக்கிரம் வந்துருச்சு. இதை வந்து நான் இன்னொரு சட்டியில் மாற்றிடுறேன். நிறமே பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள்.
நல்லா கை விடாமல் நம்ம கிண்டிடுவோம், நிறைய அடி பிடிச்சிடும். நாட்டு சர்க்கரை 1½ கப்பு போடுறேன். சுகர் கம்மியாக வேணுனாக்கா ஒரு கப்பு அரிசிக்கு 1 கப்பு நாட்டு சர்க்கரை போடுங்க. கவுனி அரிசியை நம்ம பவுடராக அரைச்சி கூட நம்ம டெய்லி பாலில் கலக்கி குடிக்கலாம். பிள்ளைங்களுக்கும் வளர்கிற பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், அவ்வளோ சத்து இது. பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ்லாம் குடிக்கிறது போது இந்த மாதிரி இந்த மாதிரி அரிசியில் நம்ம பவுடர் பண்ணி நம்ம கரைச்சி குடிக்கலாம். நம்ம வறுத்து வச்ச திராட்சை முந்திரியை போட்டுடுறேன். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இறக்குற ஸ்டேஜில் நான் தேங்காய் பால் ஊற்றுறேன். ஏலக்காய் தூள் 1 ஸ்பூன் போடுறேன். தேங்காய் பால் பாருங்கள், அரை மூடி திக்கான பாலாக எடுத்து வச்சுருக்கேன். இறக்குற ஸ்டேஜில் ஊற்றணும். தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. நாட்டு சக்கரைலாம் போட்டிருக்கனால கரையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேங்காய் பால் ஊற்றி லைட்டாக சூடு வந்தால் போதும். தினமும் குடிக்க முடியலனாலும் வாரத்துக்கு 2 வாட்டியாச்சும் கண்டிப்பாக குடிங்க. பெண்கள் அவசியம் குடிக்கணும். இடுப்பு எலும்புலாம் நல்லா வலுப்பெறும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க முதற்கொண்டு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.